இந்த சூழ்நிலை ரோஜா செடிக்கு ஏற்ற வகையில் இருக்குங்க. வெயில் அதிகமாக இருந்தது குறைஞ்சி இப்போ மழை பெய்ய ஆரம்பித்தாச்சு. இனி ரோஜா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் இனி வேகமான வளர்ச்சியில் இருக்கும். நமக்கு தேவையான காய்கறிகளையும் பூக்களையும் மூலிகைகளையும் நமக்கு கொடுத்துரும். எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் எல்லா வகையான பூக்கள் காய்கறிகள் எல்லாமே இருக்குங்க. இன்று நாம் இந்த ரோஜா செடிக்கு உரம் கொடுக்க போகிறோம். இந்த ஒரே உரத்தில் முழுமையான சத்துக்கள் இருக்கக்கூடியதுனால நமக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு பேசில் ஷூட்னு சொல்லக்கூடிய கனமான கிளைகள் வருவதற்கு இந்த உரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெயில் நாட்கள்லையும் இந்த உரத்தை கொடுக்கலான்னாலும் இந்த மழைக்காலத்தில் இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். திட உரங்கள் கொடுக்கலாங்க. இந்த திடம் உரமாக இந்த மண்புழு உரத்தை நாம் கொடுக்குறோம். மண்புழு உரம் செடிகளுக்கு மிக மிக நல்லது. எந்தவித தீமையான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரு நல்ல வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடியது இந்த மண்புழு உரம். நீங்கள் எந்த செடிகளுக்கு வேணாலும் கொடுக்கலாம். ரோஜா செடி மட்டும் இல்லை, எல்லா வகையான செடிகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு வளர்ச்சி நமக்கு உடனடியாக ஒரே வாரத்தில் தெரியும். அந்த வகையில் இன்று எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நான் மண்புழு உரம் போடுறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மண்புழு உரம். இதை எல்லா செடிகளுக்கும் 2 கைப்பிடி நான் போட்டுடுறேன். எல்லாமே ஓரளவுக்கு பெரிய செடி தான். அதனால் நான் எல்லா செடிகளுக்கும் 2 கைப்பிடி போட்டுடுறேங்க. இப்போ அடுத்த வாரத்திலே இதில் நிறைய புதிய புதிய கிளைகளையும் மொட்டுக்களையும் நாம் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அமர் லில்லி, ட்ரீ ரோஸ். இங்கே நீங்கள் பார்க்குறது அமர் லில்லிலேயே அடுக்கு மல்டிபெட்டல் அமர் லில்லி. வேண்டுமானால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். செடி விற்பனைக்கு இருக்குது. சிங்கிள் பெட்டல்லையும் இருக்குது, அடுக்குலேயும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது சிங்கிள் பெட்டல். இப்படி பலவிதமான செடிகள், பிரம்ம கமலம் கூட விற்பனைக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ரோஜா செடி எல்லாத்துக்குமே நம்ம உரங்களை கொடுத்துட்றோம் பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே பல தொட்டிகளில் வச்சுருந்தோம். க்ரோ பேக்கில் தொட்டிகளில் வச்சுருந்தோம், சின்ன சின்ன தொட்டிகளில். அதன் பிறகு அதை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய செடிகள் ஆகிட்டதுனால பராமரிக்க கஷ்டமாக இருந்தது. அதனால் இப்படி ஒரு சிமெண்ட்டில் தொட்டி கட்டி எல்லா செடிகளையும் நாங்கள் மாற்றிட்டோம். இன்றைக்கி மண்புழு உரம் கொடுத்தாச்சு. இனி நல்ல வளர்ச்சி இருக்கும். மீண்டும் வீடியோ போடுறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மண்புழு உரம் இந்த சீசனில் ஆரம்பத்திலே கொடுத்துருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.